ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இது கண்டினியூ வீடியோ தான். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் சலாசார் கோயிலுக்கு போயிருக்கோம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. இது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் உள்ளார. ஸோ அது கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் பிடிக்க முடியல. இது உள்ளார கொஞ்சம் சீன் தான், அதோட வீடியோ தான் இது. சலாசார் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு என்ன கோயில்னா அது இது வந்து ரொம்ப காலையில் நம்ம எந்திரிச்சிட்டோம். ரொம்ப காலையில் எந்திரிச்சோன்னு சொன்னேன்ல உங்கள்ட்ட, நாங்கள் 3 மணிக்கு வந்து சேர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆஷ்ரம் போயிருந்தோம். எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து 6 மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த சலாசர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அப்படியே வண்டியில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் ரெஸ்டாரண்ட் நிறுத்தி காலையில் யாருமே டிஃபனும் பண்ணலை. ஸோ அதனால் டிஃபன் எல்லாம் நிறுத்தி எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கு விட இன்னும் தூரமாக இருந்துச்சு. ஸோ போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் எப்போ வரும்னு பசங்களாம் அசந்து போயிட்டாங்க. எப்போ வருமா கேட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் இப்போ வந்துடும். எனக்கும் தெரியல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, அதனால் எங்களுக்கு தெரியல எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். எந்த கோயிலுக்கு வந்திருந்தோம்னா காட்டு ஷாமுக்கு வந்திருந்தோம். இது அதோட என்ட்ரன்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போனோம். கோயில் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கிங் நிறுத்திட்டு உள்ளார போகிற ரொம்ப தூரமாக இருந்துச்சு கோயில். 1/2 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் போகிற வழியில் தெரியல. ஏன்னா பூரா கடையாக தான் இருந்தது. சாமிக்கு பிரசாத கடை. நார்த் இந்தியா சைடு வந்து இப்படி தான். அங்கே வந்து ஸ்வீட் தான் சாமிக்கு படைப்பாங்க. ஸோ எல்லாம் அந்த கடை தான் இருந்துச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்கு அங்கே ஸ்வீட் நாங்கள் வந்து பேடே வாங்கினோம். மோஸ்ட்லி நிறையா அங்கே இதான் விற்கும். லட்டு, பர்ஃபி, பேடே, சுர்மான்னு அப்படி தான் விற்கும் ஸ்வீட்டு. நாங்கள் எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணமோ நடக்கிறதுக்கு சாமி கோயில் முடிகிற வரை இது பூரா இந்த கடை தான் இருந்தது. லைனாக இருந்தது. அதனால் வேடிக்கை பார்த்துட்டே போனோமோ எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோமா, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு தெரியல. போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கே போய் லைனில் நின்றுருந்தோம். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கூட்டமாக இருக்கும், போய் மாட்டிப்போன்னு. கூட்டம் அவ்வளோக்கும் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லைன் போயிட்டே இருந்ததுனால தெரியல எங்களுக்கு. லைன் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் சாமி பார்த்தோம் நல்லா. ஆனால் சாமி நல்லா பார்த்துருந்தோம். நாங்கள் கூட்டத்தில் மாட்டிப்போமோ, சாமி பார்க்க முடியாதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் சாமி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருச்சு. நாங்கள் நல்லா பார்த்தோம் சாமி எல்லாருமே. எல்லாம் பார்த்துட்டு நல்லா கும்பிட்னோம். இந்த சாமி வந்து வேறு இவங்களோட தலைமடை தான் இங்கே இருக்குது. இந்த சாமியோட இங்கே வேறு தலைமடை தான் இருக்குது. அவங்க பூவிலே சிங்காரிச்சிருப்பாங்க, ரோஸ்லேயே. இந்த சாமி காட்டு ஷாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் குல்ஃபி சாப்பிட்டு இருந்தோம் என்ஜாய் பண்ணிவிட்டு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துவிட்டோம். அங்கேருந்து ஹோட்டல் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதெல்லாம் அசந்து எல்லாருமே தூங்கிட்டோம். நல்லா தூங்கி ஹோட்டல் வந்தப்பறம் தான் இறங்கி ஹோட்டல் முதல்ல புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆன்லைனில். ஸோ அந்த ஹோட்டல் தான் இது. ராணி மெஹல்னு சொல்லுவாங்க இந்த ஹோட்டல். வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஹோட்டலில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி யாருமே இருக்காது. அந்த ஹோட்டல் மட்டும் தான் இருக்கும். பக்கத்தில் பெரிய ஹோட்டலாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு வீடு மாதிரி நிறையா வீடு இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் இந்த ஹோட்டல் கட்டியிருந்தாங்க. நல்லா இருந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் ஆகலை. நல்லா ஃப்ரீயாக இருந்தோம். அப்புறமா நல்லா இருந்துச்சு ஹோட்டல் பார்க்குறதுக்கு. ஒரு இது மாதிரி இருந்தது. இப்படி ராணியோட இதில் கோட்டையில் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்தது அது போகிறதுக்கு. எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கே உள்ளார போனோம். அப்புறம் ரொம்ப எல்லாருமே டயர்டாயிட்டோம். எப்படா ரூமுக்கு போய் அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க ரூமோடது அதெல்லாம் ஒன்றா பேசிட்டோம். அப்பயும் எல்லோரும் இதில் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, கீ கொடுத்துட்டாங்க, வாங்க போகலான்னு. 4 ரூம் எடுத்திருந்தோம். இது நாங்கள் தங்கியிருந்த ரூம். நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அங்கே பால்கனி. இது அங்கே இது இருந்தது, அல்மாரி இருந்தது. அதோடது இது 2 பெட் இருந்தது, 3 பெட் இருந்தது. டிவியில் இருந்தது. நல்லா சுட தண்ணி வசதி இருந்துச்சு. ஏசி இருந்தது. என் பையன் அசந்து தூங்கிட்டான். வண்டியிலே தூங்கிட்டான், அப்புறம் எங்கேயும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி சுற்றி பார்க்கலான்னு போனோம். மார்க்கெட் சுற்றி பார்க்கலான்னு. அந்த மார்க்கெட் இப்போ வந்து நாங்கள் ஜெயப்பூர் வந்துவிட்டோம். ராஜஸ்தான்லேருந்து ஜெயப்பூர் வந்திருக்கோம் இப்போது. ஜெயப்பூரில் நாங்கள் எங்கே சுற்றி பார்க்க போயிருந்தோன்னா பிங்க் சிட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே மார்க்கெட் 8 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியல. சரி பரவாயில்ல, இப்போ வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா
அப்படியே அங்கே வந்து ஸ்பைசஸோட ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. அங்கே எல்லாமே அந்த கடை தான் இருக்குது. அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே கோயில் இருந்தது. சரி பார்க்கலான்னு போனால் அங்கே சாமி வித்தியாசமாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ராம், லக்ஷ்மண், சீதா அப்புறம் ஆஞ்சநேயர் அவங்க மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. அந்த கோயிலுக்கு கொஞ்ச நேரம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தலாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம். இதுதான் அந்த கோயிலோடது. அப்புறம் அவங்க அன்றைக்கி என்னமோ பூஜை தெரியல, நெல்லிக்காய் வச்சு என்னமோ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறமா திரும்பி போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வரும் பாருங்கள். பாய்.